ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன vlog அப்படின்னா, லாஸ்ட் சாட்டர்டே எங்களோட மாமா வந்து ஒரு கோவிலுக்கு இந்த சாப்பாடெல்லாம் படைச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கான vlog தான் இது. நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்குள்ளே சக்கரை பொங்கல் செஞ்சுட்டாங்க. அப்புறமா தான் இந்த புளியோதரைக்காக சாப்பாடு வடித்து வச்சுருந்தாங்க. எப்பயுமே இது ரொம்ப நல்லது இல்லைங்களா? எப்பயுமே வந்து சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுவும் இது சிவன் கோவிலோட பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மற்ற எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது. அப்புறம் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியோட நேம்ஸ் எல்லாத்தையும் கேட்டு அதை அர்ச்சனை மாதிரி பண்ணுவாங்க. அது எல்லாமே நல்லாயிருக்கும். இயர்லி ஒன்ஸ் வந்து மார்ச்சில் இது வரும். இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காமாண்டி திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த காமாண்டி திருவிழா வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, அதாவது இன்றைக்கி தான் அந்த திருவிழா. இன்றைக்கி நாங்கள் அதுக்கு போவோமா என்னன்னு தெரியல. இந்த vlog வந்து என்னால் இன்றைக்கி தான் உங்களுக்கு போட முடிஞ்சிச்சு. அப்புறம் புளியோதரைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு உடச்சி விட்டாங்க. ஏன்னா அது நல்லா ஆறுனா தானே நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த புளியோதரைக்கு பொடி ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அதை போட்டுட்டு லைட்டாக லாஸ்ட்டாக வெல்லம் போட்டுட்டு எடுத்தாங்க. அப்புறம் இது சுண்டலையும் வெவிச்சு எடுத்துட்டாங்க. எல்லா வருஷமும் 5 or 6 இயர்ஸாக என்னால் போக முடியலை. இந்த இயர் அது போகிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்து இந்த மோளம், அப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய பிபி மாதிரி வச்சு ஊடுவாங்க அது. அப்புறம் இந்த சாமியோட இந்த படையல், இந்த வேஷம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே, இது லாஸ்ட்டு சாட்டர்டே நான் போனேன். அங்கே படையல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேஷம் போட்டு கல்யாணம் பண்ணி அப்புறம் ஊர் முழுக்க அந்த சாமி சுற்றி வரும். அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போவேன்னா என்னன்னு தெரியல. போனேன்னா அதை வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங்கே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை பாருங்கள். பார்த்து நீங்களும் இந்த சாமியோட அருளை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சாங்க. தேங்காய் உடைச்சிட்டு நம்மளோட சிவன் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு மாலை போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காது. தேங்காய் உடைச்சி வச்சுட்டு அப்புறமா இந்த சூடம் இதெல்லாம் ஏற்றிட்டு எல்லாருக்குமே திருநீர் கொடுத்தாங்க. அந்த திருநீர் எல்லாத்தையும் பூசி முடிச்சதுக்கப்புறமா 2 பேர், இந்த ரதி மன்மதன்னு சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் தான் அந்த வேஷம் போட போகிறாங்க. அதெல்லாம் முன்னாடி போயிருக்காங்க. இவங்க அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சாங்கு, அந்த மோள சவுண்டு இதெல்லாம் கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கே வைபாகி சாமி வர மாதிரி ஆகிடும். இவங்க 2 பேருக்கும் சாமி வந்துருச்சு அப்படின்னா இந்த பூஜை வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த பாட்டு கேளுங்க. இந்த பாட்டு கேட்கும்போது நமக்கே ஒரு வைப் ஆகும். அப்புறமா அவங்க 2 பேருக்கும் லைட்டாக சாமி வந்ததுக்கப்புறமா எல்லாருமே நின்று அவங்களுக்கு எப்போ சாமி வரும்னு எங்கள் ஃபேமிலியெல்லாம் நின்று ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்கள், மகிழன், நிலாமி, அப்பா, எங்கள் அம்மா, தம்பி, அக்கா எல்லாருமே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். அப்புறம் இந்த பையனுக்கு சாமி வந்தோடனே அடுத்தது சாப்பாடு கொடுத்தோம். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட ஃபேமிலியோடு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக கேதர் பண்ணி ஒரு இடத்த உட்காந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டோம். இவங்க தான் எங்கள் சின்ன மாமா, அம்மாவோட சின்ன தம்பி. தாய் மாமானாலே ஸ்பெஷல் இல்லையா, அவங்க தான் இன்றைக்கி அந்த சாப்பாடு அபிஷேகம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்சதுன்னா இன்றைக்கி வந்து அந்த காமாண்டி திருவிழாவுக்கு போய் அதோட வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.